இன்றைக்கி ஹலோ ஃபுட்ஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக கருணக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனேயுமே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இப்போ இதை ஒரு 10 செகண்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கருணக்கிழங்கு பொரியல் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.